தம்பி பொண்டாட்டி அந்த தாய் மாதிரி இருப்பாங்க. சரிப்பா. ஏன்னா வளர்த்த பூரா எங்க அம்மா வீடு, எங்க அண்ணன் சொல்லும் போதே தெரியுதுப்பா அம்மா மாதிரி. தெரிஞ்சா சரிதா. என்ன கதைன்னு கேளு பாத்துக்கோ. என்ன? எங்க அண்ணன் தினந்தோறும் எங்க அண்ணி வீட்டுல விட்டுட்டு பசி ஏறி போகும் பாத்துக்கோ. சரி. வீடு திரும்பும் போது எங்க அண்ணி என்ன தெரியுமா செக் பண்ணுவா? என்னது? பசி டிக்கெட் எத்தனை இருக்குன்னு பாப்பா. சரி. என்ன காரணம்? என்ன? ஒத்தையில விட்டுட்டு போயிருக்கானே, இன்னொருத்தி கூட சினிமாக்கு போயிருக்கானா, தனியா போயிருக்கானு பார்த்தா பசி டிக்கெட் எத்தனை இருக்குன்னு பாப்பா. எங்க அண்ணன் விவரமான மனுஷன். ஒன்ன வரும்போதே கிழிச்சு போட்டுருவான், ஒன்ன மட்டும் பாக்கெட்ல வச்சிருப்பான் பாத்துக்கோ. இவன் அப்படி இருந்து என்ன செய்வான்? நேரே காலரை பாப்பா. காலர்ல என்ன பாப்பா தெரியுமா? என்னது? முடி எதுவும் இருக்கான்னு பாப்பா. ஏன்னா ஒன்னா பேருனாலும் சாஞ்சி உட்கார்ந்துருப்பா பஸ்ல. அதனால முடி இருக்கான்னு பாப்பா. இவன் நேரத்துக்கு என்ன இருந்திருக்கு? இப்படி இருந்திருக்கு. ஒரு முடி இவ்வளவு நீல முடி இருந்திருக்கு பாத்துக்கோ. நீளமா இவன் அந்த முடியை நைஸா எடுத்து அளந்து பாத்திருக்கா. இவன் முடியில இருந்து கூட இருந்திருக்கு. நேர கேட்டிருக்கா, ஏடா லூசு பையன் அவன, இன்னைக்கு முடி நீளமா வச்சிருக்கா கூட பெருக்கோன்னு கேட்டிருக்கா. இப்ப பாதகத்தி இவன் ரெண்டாவது நாளைக்கும் டிக்கெட்டை கிழிச்சு போட்டான், வீட்டுக்குள்ள போயிருக்கான். அதே மாதிரி காலர்ல முடி இருந்திருக்கு. எடுத்து பாத்திருக்கான், அளந்து பாத்திருக்கா. அவன் முடியில இருந்து கம்மியா இருந்திருக்கு. இன்னைக்கு பாக்கெட்டிங் வெட்டினா கூட போனேன்னு கேட்டிருக்கா. பாதகத்தி அதே மனைவி, அதே புருஷன். மூணாவது நாள் வரும்போது டிக்கெட் வரமா சவச்சே துப்பிட்டான். ஜண்டால இவன் வீட்டுக்கு போனா நம்மள விட மாட்டான்னு சொல்லி முடி கீடி இருக்கலாம் தட்டிட்டான். வீட்டுக்கு போய் காலரை எட்டி பாத்துருக்கா. காலர்ல ஒண்ணுமே இல்ல. இவன் சந்தோஷம் நினைச்சான். நீங்க மொட்டை போட்டுருக்கா கூட ஓனியோன்னு கேட்கான். பெண்ணா பிறந்தவா சந்தேகம் வரணும்னு சொன்னா, சண்டை இழுக்கணும்னு சொன்னா எப்படினாலும் இழுத்து அவ பார்த்து இப்படித்தான் வரும். நல்லது பண்ணாலும் தப்பு தான், கெட்டது பண்ணாலும் தப்பு தான். நான் சொல்லியிருக்கான் தான், நான் ஒண்ணும் சொல்லல. இன்னொரு கட்சி எழுத்துற கட்சாலும் பெண் புத்தி பின் புத்தி நான் சொல்லலாமா? தாய் குலங்களை இந்த பொம்பளை தான் சொல்லுது. பெண் புத்தி பின் புத்தினா என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? பின்னாடி வரக்கூடியதை முதல்ல யோசிப்பாப்பா, அவதான் பெண்ணு. அப்பவும் கோயில் கட்டி கும்பிடணும். சரி. அப்ப பார்த்தார் பகவான். பகவான் பார்வதி அம்மா நினைக்கிறா, வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன் சொல்லுறாரு. சரி. இந்த பகவானை பரிசோதித்து பார்த்தால் என்ன? திருப்பியும் பகவானை பரிசோதனை செய்யணும்னு சொல்லுகிறார் என்று பகவானுக்கு பின்னால ஓடோடி வந்தா. சரி. கண்ணை பொத்தி பாப்போம், உலகம் வெளிச்சமா இருக்கா இருட்டா இருக்கா? ஆமா, பகவானோ சூரியன் சந்திரன் சொன்னாரு. ரெண்டுல தான் ஒண்ண பாத்துருவோம் இப்போ என்று கண்ணை பொத்திட்டா. சரி. பகவானுடைய கண்ணை பொத்தியதால் பாருலகம் எல்லாம் இருளாச்சு. இந்த பாருலகம் எல்லாம் இருளாச்சு. ஈசன் கண்ணை பொத்தியதால் உலகம் எல்லாம் இருளாய் கிடக்கிறது. ஆமா. பார்த்தார் பகவான். சரி. பார்வதிக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், எவ்வளவோ சொல்லியும் பார்வதி கேட்கலையே. அவ கேட்கல. ஆமா. இப்ப உலகமே எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இருளாய் போய் கிடக்கிறது. அப்படி என்ன செய்யணும் தாயி? பார்வதி அம்மா ரெண்டு கண்ணையும் தானே பொத்தினா. சரி. பார்வதிக்கு தெரியாமல் இந்த மக்களுக்கு ஒளி கொடுக்கணும். மக்களுக்கு ஒளி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமான் எப்படி ஒளி கொடுக்கிறார் தெரியுமா? எப்படி அம்மா ஒளி கொடுக்கின்றார்? அவர் உச்சி கண்ணை பகவான் திறப்பாரா, உலகில் ஒளி கொடுப்பாரா, நெஞ்சி கண்ணை பகவான் திறப்பாரா, பகவான் நீண்ட ஒளி கொடுப்பாரா, கண்ணை பகவான் திறப்பாரா, ஐயா திறப்பாரா, நீண்ட ஒளி கொடுப்பாரா. பார்த்தால் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பார்வதி அம்மா இரு கண்ணையும் பொத்திட்டா. பார்வதிக்கு தெரியாமல் ஒளி கொடுக்கணும். ஆமா, பார்வதிக்கு தெரியாமல் ஒளி கொடுக்கணும்னு சொன்னா என்று சொல்லி என்ன செய்கிறார்? உச்சி கண்ணை திறந்து உலகத்திற்கெல்லாம் ஒளி கொடுத்தார். நெச்சி கண்ணை திறந்து அவர் நீண்ட ஒளி கொடுத்தார். நீண்ட ஒளி கொடுக்கின்றார். பகவான பாத்தீங்களா? என்ன? பார்வதிக்கு தெரியாமல் ஒளி கொடுக்கணும்னு சொல்லி உச்சியில கண்ணு இருக்கு. ஆமா. அந்த உச்சி கண்ணையே திறந்து உலகத்திற்கெல்லாம் ஒளி கொடுத்தார். அப்படி உச்சி கண்ணை திறந்த போது அதிலிருந்து ஒரு தீப்பொறியானது பட்டு அதிலே ஒரு பாலகியானவள் வந்து பிறந்தார். ஆண்டவனிடத்திலே வந்து நான் யாரு என்று கேட்கும் போது கேட்கக்கூடிய வேலை ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்னம்மா சொல்லுகின்றார்? உச்சி கண்ணில் பிறந்ததாளே 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 உச்சி மகாளே ஓம்பையரே பிறந்ததாளே உச்சி மகாளே ஓம்பையரே வீர பல்லா உனக்கு விரிசடையா விரித்தாடு உனக்கு
நெற்றிக்கண்ணை திறந்து